ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி தான் ஊரில் தான் கஷ்டம் இருக்குதுன்னு இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க. ஐயோ, இவங்கள்ட்ட மாட்டிக்கின்னு நம்ம படுற பாடு இருக்கு. நான் மட்டும் கிடையாது, என்ன மாரி லட்சக்கணக்கான பேர் வகை தெரியாமல் வந்து மாட்டிக்கின்னு போகவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் அப்படியே ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதுமாரி தான் நேற்று சொல்லியிருப்பேன் வீடியோவில், பசங்களை முட்டில் விட்டு மேடம் அப்படியே வந்து பார்க் இட்டுன்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த பையனை விடும் போதே சொல்லிட்டு தான் வந்தாங்க, நீ வந்து நைட்டு ஃபோன் பண்ணாத, நாளைக்கு வந்து விட்டுக்கிறோம், நீ சாப்பிட்டு இங்கே படுத்துக்கோ அப்படின்ட்டு. அது வந்து அப்புறம் பார்க்கில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் மேடம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். மணி ஒரு 11:45 வந்துட்டோம் வீட்டுக்கு. 11:45 வந்து சரி சாப்பிட்லான்ட்டு இப்படி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பையன் வந்து கூப்பிட்றான், வா குமார் முட்டிலால் போய் பசங்களை இட்டுன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னதுமாரி மாமா பசங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க, நாளைக்கு வந்து இட்டுக்கிறேன் நான் அப்படின்ட்டு. இல்லை பையன் ஃபோன் பண்ணி அழுகுறான், வா போய் அவனை இட்டுன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போனால் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஃப்ளாஷ் வந்து அடிச்சுனே இருக்குது, க்ரீன் சிக்னல் வீந்தும் அந்த ஃப்ளாஷ் அடிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு வயல் தான் போக முடியும், அந்த வயலில் போனால் தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும். அதுக்கப்புறம் திருப்பியும் போகிறேன், திருப்பி ஃப்ளாஷ் அடிச்சுனே தான் இருக்குது. அது எதனா ஃபைன் வீந்துருக்குமான்னு தெரியல. ஆனால் இங்கே ஃப்ளாஷ் அடிக்கும்போது வந்து கேமரா வந்து ஃபோட்டோ பிடிக்கும். அப்படி கேமரா ஃபோட்டோ பிடிக்கும்போது மேலே க்ரீன் சிக்னல் வீந்துருக்குது தெரியல, அதெல்லாம் ஃபைன் வீயாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் போய் பசங்களை இட்டுன்னு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கி காலையில் ஏஞ்சி காருக்கு வேலைன்னு வந்தால் சின்ன தூரல். அப்புறம் ஒரு வழியாக தூரெல்லாம் அப்படியே நின்று அப்புறம் காரு கழுவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பாடு செட் ஆகலை. அப்படியே வந்து காரில் உக்கான்னு இருக்கேன். இப்போ நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? பார்க்கலாம், திருப்பி வெளியே நேற்று மாரி இட்டுன்னு போய் எங்கன்னா உட்கார வச்சுறாங்களா, இல்லை இன்றைக்கி வேலையே வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து. மேடம் கால் பண்ணி குமார் ரோஜிப் குதார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன், எல்லா பொருளும் வேணுமான்னு கேட்டேன். எல்லா பொருளும் வேணாம், நீ போயிட்டு மிஸ்டு கால் கொடு, நான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ வாங்கின்னு வருவோம். உள்ளே போயிட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணேன். எப்பயும் வாங்கினாரோ அதே பொருள் தான், ஒரு பொருள் வித்தியாசமாகவும் கேட்கல, ஒரு பொருள் புதுசாகவும் கேட்கல. அதே குப்பை போடுற பேக்கு, அந்த டேபிள் ஷீட்டு, அப்புறம் ஏலக்காய் கேட்டாங்க. வெஜிடபிள் ஐட்டம் பக்கம் போனால் அதே தக்காளி, அதே வெங்காயம், அதே உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் போனால் அதே ஆப்பிள், அதே வாழைப்பழம், அதேமாரி அந்த ஐட்டம் தான் கேட்டாங்க. அதேமாரி ஜீர், அந்த குஷ்பரா, பக்தோனாஷ், அந்த ஸ்பானிஷ்னு சொல்கிற ஐட்டம், கருவேப்பிலை, குக்கம்பர், ஒன்றும் கூட புதுசாக கேட்கல. எவ்வளோ காய்கறி இருக்குது, ஏதாவது ஒன்று விதமாக எடுத்து இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தானே நானும் சாப்பிட முடியும். என்ன சாப்பிட சொல்லியும் விட மாட்டிருக்காங்க, அவங்க சாப்பாடு செஞ்சும் சரியாக தர மாட்டிருக்காங்க. அப்புறம் அந்த மேகி ஸ்டவ்க்கு அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா அந்த லெமன் ரோப்பு, செப்பா முடியல. பழைய வீட்டு பணி பண்ணியிருக்கும்போது கோஸு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதெல்லாம் வாங்கி போய் கொடுத்தேன். அவங்க கேட்ட மொத்த பொருளும் வாங்கியாச்சு. 16 தினார் 250 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 4554 ரூபா இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தா. மேடத்தோட அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா ஓனர் ஈரான்லேருந்து எடுத்துன்னு வந்த ஸ்வீட் ஐட்டமும் அப்புறம் சில கேக் ஐட்டமும் அது வந்து ஈரான்லேயே ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கிறது. அந்த 2 பொருளும் எடுத்துன்னு போய் எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்துட்டு அங்கே ஒரு பொருள் தருவாங்க, அது வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இதில் தான் இருக்குது, இதில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் இதில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, தெரியுதா? இதுதான் அவங்க கொடுத்து அனுப்புனது. ஐயோ, சரியான புழுதி காற்றுங்க. அது புழுதி காற்றுன்னு சொல்கிறதோட புயல் காற்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு காற்று பலமாக அடிக்குது, குப்பை தொட்டியெல்லாம் பறக்குது, செதறுது.
இன்னும் 4 நாள் இப்படி தான் இருக்குமா கிளைமேட்டு. ஏன்னா நியூஸில் பார்த்தேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, குவைத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா டிரைவிங் பண்ணும்போது சேஃப்டியாக டிரைவிங் பண்ணுங்கள், பார்த்து உஷாராக இருங்க. இந்த புழுதி காற்றுல எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்மளுக்கும் வேலை கிடையாது. நைட்டு டின்னர் வந்துச்சுன்னா சாப்பிட்டு தூங்குவோம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.